ஹலோ காய்ஸ், நான் வந்து ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி வந்து எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரௌனி வந்து ராகியில் பண்ணும்போது ஃபஜ்ஜியாக வருமா அண்ட் கிரிங்கிள் டாப்போட வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள். இதுக்கு எல்லா பொருளுமே வந்து நம்ம ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த பொருள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுமே சேர்த்து 150 கிராம் எடுத்திருக்கேன். 75 கிராம் வந்து நாட்டு சர்க்கரையும் 75 கிராம் வந்து வெள்ளை சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் சுகர் சேர்க்கும் போது அந்த முட்டையோட சீக்கிரமாகவும் கலக்கும் அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்காது அந்த ப்ரௌனி மேலே. ஸோ அதனால் வந்து நீங்கள் பவுடர் சுகர் சேர்க்கறது தான் நல்லது. அண்ட் நாட்டு சர்க்கரை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நல்ல ஃபஜ்ஜியாக இருக்கும். ஸோ வந்து நாட்டு சர்க்கரை வந்து மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நான் வந்து 1 ஸ்பீடில் வந்து வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பீட்ரு வந்து இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காது. நீங்கள் பண்ணும்போது நல்ல சுகரும் அந்த எக்கும் எவ்வளோ அளவுக்கு மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துடலாம். அப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 ஸ்பீட்லேயே வச்சு நான் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது வந்து ஸ்டிக் பிக்காலாம் ஆகாது. ஸோ நீங்கள் பயப்படாமலே பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. அப்போ வந்து நீங்கள் வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட வந்து 150 கிராம் டார்க் காம்பவுண்டோட 90 கிராம் வந்து பட்டர், இது ரெண்டுமே சேர்த்து நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் பண்ணலாம். இல்லைனா வந்து ஓடிஜியில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போடும்போது அதையும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டையோட இந்த சாக்லேட் நம்ம ஊற்றும் போது நல்லா வந்து திக்காயிடும், கட்டியாயிடும். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம முட்டையோடு வந்து இந்த மாதிரி மிக்சர் போடும்போது நல்லா வந்து திக்காயிடும். இது வந்து நார்மலாக ப்ரௌனிக்கு ஆகிறது தான். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பாலோ தண்ணியோ ஊற்றிடாதீங்க. இப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த சாக்லேட் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி ஒரு ஷைனிங்கான ஒரு இதில் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இதோட வந்து அப்படியே ஷைனிங்காக ஆகும். அந்த சாக்லேட்டும் அந்த முட்டையும் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஷைனிங்காக இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் இப்போ ஒரு மூடி அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். சாக்லேட்டே நல்ல ஒரு அரோமா இருக்கும். நான் வந்து ஒரு அரோமாக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு ராகி மாவும் 10 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுனால நமக்கு வந்து திட்டாக இருக்காமல் நல்லா வந்து கம்பைன் ஆகி கிடைக்கும். ஸோ வந்து இதை போட்டதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் அப்படி தான். இந்த மாவு நம்ம மிக்ஸ் ஆகும்போது நல்லா வந்து ஷைனிங்காக வந்து ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக எல்லாமே கலந்துருக்குன்னு அர்த்தம். அண்ட் வந்து நம்ம ஒரு விஸ்கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டால் அந்த முட்டையில் இருக்கிற இது அப்புறம் வந்து சர்க்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து அந்த ஸ்மெல் வராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ஓவனை வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம 8 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பரை போட்டுட்டு அதில் வந்து இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். கஸ்டமர் என்கிட்ட வந்து டபுள் சாக்லேட் கேட்டதுனால நான் டார்க் சாக்லேட்டும் அண்ட் மில்க் சாக்லேட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காம்பவுண்ட் தான். ஸோ இந்த வந்து சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த பேட்டரை ஊற்றிட்டு இதில் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஸ்கியூவரை வச்சு நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். எல்லா பக்கமும் வந்து பேட்டரி வந்து சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் குட்டியாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி இந்த ஸ்கியூவரை வச்சு நான் பண்ணி விட்டுறேன். ஸோ வந்து டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் தாராளமாக போட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து நீங்கள் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா தாராளமாக போட்டுத்தாங்க. அப்போ தான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அண்ட் நமக்கும் வந்து ஒரு நல்லதாக பண்ணி கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். இதில் வந்து எவ்வளோ வெயிட் அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
550க்கு மேலே ஒரு 600 கிராம் வரைக்கும் கிடைக்கும். நம்ம வந்து கொரியர் பண்ணுறோம் அப்படின்னா 500 தான் பண்ண முடியும். இதே வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சாக்லேட் வந்து 500 ருபீஸ்க்கு கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இந்த மாதிரி வந்து ப்ரௌனி அப்புறம் வந்து கேக்ஸ் இது எது வேணுனாலுமே எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட்லாம் லைட்டாக வந்து நான் டேப் பண்ணி விட்டுடுறேன். அப்போ நல்லா வந்து உள்ளே போகும்போது நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ராகியில் பண்ணும்போது உண்மையாலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. மைதா மாவில் பண்ணுறதுக்கும் ராகியில் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியாது அண்ட் ஹெல்த்தியும் கூட. வயசானவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரையிலே நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 25 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஓடிஜியில் 25 to 30 நிமிஷம் வரையும் ஆகலாம். அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரௌனி நல்லா சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு ப்ரௌனியும் நான் வந்து எடுக்கும்போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுப்பேன். அதே மாதிரி வந்து ரிசல்ட் வரும்போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து ப்ரௌனியை வந்து நல்லா ஆற வச்சிட்டதுக்கப்புறமா பீஸ் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பீஸ் போட வரும். வந்து இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இல்லை அடுத்த நாள் கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரௌனி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நான் கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். கஸ்டமர் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. அவங்களோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னும் அவங்களுக்கு ரீச் ஆகலை. ரீச் ஆனதுக்கப்புறமா அவங்க ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ப்ரௌனி பிளாண்டிஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது. நீங்கள் எல்லாமே என்கிட்ட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ப்ரௌனி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.